பல்கலைக்கழக மானியக் குழு, கல்லூரி முதல்வர்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் கல்வி சான்றிதழ்களை இலவசமாக சரிபார்த்துக் கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அரசு அதிகாரிகளின் சான்றிதழ்களின் உண்மை தன்மை சரிபார்ப்பு செயல்முறையை ஒழுங்குபடுத்துவது, கூடுதல் செலவுகளை விதிக்காமல் அவர்களின் தகுதிகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதே இந்த முயற்சியின் நோக்கமாகும். கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் யுஜிசி செயலர் பேராசிரியர் மணீஷ் ஜோஷி இந்த சரிபார்ப்பு செயல்முறையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். அரசு பணியில் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகளின் கல்வி தகுதி சரிபார்ப்பு அரசின் ஒரு தொடர் பணி என்பது உங்களுக்கு தெரியும். விண்ணப்பதாரர்களின் உண்மையான தன்மையை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் நலனுக்காக அவசியமானது. எனவே அரசு, தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகம் உட்பட ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திற்கும் இது கடமையாக இருக்க வேண்டும். ஆகையால் இந்த சரிபார்ப்பை இலவசமாக செய்ய வேண்டும் என பேராசிரியர் ஜோஷி அனுப்பிய சுற்றறிக்கையில் கூறியுள்ளார். யுஜிசியின் உத்தரவுப்படி சரிபார்ப்பு செயல்பாட்டில் உள்ள நிதி தடைகளை நீக்குவதையும், புதிதாக பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகளின் தகுதிகளை அரசு அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் திறமையாக உறுதிப்படுத்துவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அரசாங்க சேவைகளின் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மையை பேணுவதற்கு இந்த நடவடிக்கை முக்கியமானதாக கருதப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்கள் இந்த உத்தரவுக்கு இணங்கி அரசு ஊழியர்களின் நற்சான்றிதழ்களை துல்லியமாகவும் தேவையற்ற செலவின்றி சரிபார்க்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளை ஆதரிப்பதில் தங்கள் பங்கை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கல்வி மற்றும் பொது சேவை துறைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றின் உயர் தரத்தை நிலைநிறுத்துவதற்கான யுஜிசியின் உறுதிப்பாட்டை இந்த நடவடிக்கை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஆகவே இந்த உத்தரவு புதிதாக பணியேற்கும் அரசு அதிகாரிகளின் உண்மை தன்மை சான்றிதழ் சரி பார்ப்பதற்கு உறுதுணை புரியும் என்பதில் அந்த ஐயமும் இல்லை.